நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா 21:34 அவர் என்ன எழுதியிருக்கிறாரு? உங்கள் இருதயம் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரம் அடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையா இருங்கள். பூமி எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல் வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகள் எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அல்லேலூயா. இத ஆண்டவருடைய வருகைக்கு, அவருடைய வருகை திடீரென்று இருக்கும். இதெல்லாம் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆமென். அந்த வருகை வரும்போது நீங்களும் நானும் எப்படி இருக்கணுமான்னு தான் இங்க சொல்லப்படுகிறது. நம்ம இருதயம், how well is your heart prepared for God? எதனால நம்ம இருதயம் நிரம்பி இருக்கிறதுங்கிற ஒரு கேள்வியோட நாம் இந்த நாள்ல கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். ஆண்டவராகிய தேவன் இங்க குறிப்பிட்டு காட்டுகிற ஒரு காரியம் என்னன்னா, உங்கள் இருதயங்கள், amen, your heart makes all the difference. உங்க இருதயம் தான் முக்கியமான காரியத்தை பங்கு வகிக்குது. உங்க இருதயம் எப்படி இருக்கிறது என்பது உங்களுக்கு தான் தெரியும். And God knows it. இங்க ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, உங்கள் இருதயம் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரம் அடையாதபடிக்கு. எதனால பாரம் அடைஞ்சிருக்கிறது? உங்க இருதயம் பாரப்பட்டு இருக்கணும். எதனால பாரப்பட வேண்டும் என்பது இங்க எழுதப்பட்டு, எதனால பாரப்படக்கூடாது, எதனால பாரப்படணும்? அவர் சொல்றாரு, பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரம் அடையாதபடிக்கு. என்னைக்கு எந்த காலத்திலும் இல்லாதபடிக்கு இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா இந்த சாப்பாடு விஷயம் பெருந்திண்டினால, நீங்க இந்த யூடியூப் எடுத்தாலும் சரி, நீங்க தெருக்கள்ல நடந்து போனாலும் சரி, நீங்க எந்த இடத்துல பார்த்தாலும் இன்னைக்கு இருக்கிறது போல என்னைக்குமே இருந்தது கிடையாது. அத்தனை ஹோட்டல்ஸ் இருக்கிறது, அத்தனை தள்ளுவண்டிகள் இருக்கிறது, ஆங்காங்கே கடைகள் இருக்கிறது. எல்லா இடத்திலும் பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. கடந்த நாட்கள்ல கூட கடந்த நாளுன்னு சொல்ல முடியாது, கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி, ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடின்னு கூட சொல்லலாம், ஒரு இடத்துல அந்த வழியா நான் போக வேண்டியதா இருந்தது. அந்த வழியாய் போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டமே நின்று கொண்டு இருந்தது. கியூல நின்று கொண்டு இருக்கிறாங்க. என்னன்னு விசாரிச்ச போதுதான் தெரிஞ்சது, அந்த ஹோட்டலுக்குள்ள இந்த ரோல் விற்கிறாங்களாம். அதுக்கு பல இடங்கள்ல இருந்து வந்திருக்கிறாங்க. பெங்களூர்ல இருக்கிறவங்க, அங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க இல்ல, பல இடங்கள்ல இருந்து வந்து அதுக்கு அந்த சாப்பிடுறதுக்காக கியூல நின்று கொண்டு இருக்கிறாங்க. யோசித்து பாருங்க. their heart, அவங்க இருதயம் எங்க இருக்குதுங்க? their heart is not on God. அவங்க இருதயம் is not about their wealth, அவங்களுடைய ஹெல்த் மேல கிடையாது. their heart is only about eating. அங்க போய் சாப்பிடலாம், இங்க போய் சாப்பிடலாம், இப்படி எண்ணத்தோட தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு, இங்க உங்க இருதயம் அப்படி இருக்க கூடாதாம். பெருத்திண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும். அடுத்து எதுங்க வேதம் சொல்லுகிறது? நாம anxieties of life, carousing, drunkenness, வெறியினாலும் லௌகீக கவலையினாலும், உலகத்தின் கவலையோட இன்னைக்கு நிறைய பேர் எப்படி இருக்கு? கர்த்தருடைய பிள்ளைங்க, ஊழியக்காரங்க எல்லாம் ஏதோ ஒரு கவலையில தான் அவங்க இருதயம் இருக்கிறது. அவங்க இருதயம் இப்படி இருக்கிறதுனால they cannot understand the ways of God. தேவன் உங்களுக்காக திட்டமிட்டு ஆயத்தப்படுத்தியிருக்கிற காரியங்களை நீங்க புரிந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. என்ன எழுதப்பட்டிருக்கிறது? லௌகீக கவலைகளினால், வேர்ல்ட்லி, என்ன சொல்லுதுங்க, ஆங்ஸைட்டிஸ் ஆஃப் லைஃப். என்ன நடக்கும், ஏது நடக்கும்,
For everything இன்னைக்கு people are worried about. ஒரு பக்கம் சாப்பாட்டுக்காக கவலைப்பட்டுக்கணும், அங்க போய் சாப்பிடணும், இங்க போய் சாப்பிடணும். சில பேர் விடிகால 3 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் போய் அங்க இருக்குது சாப்பாடுன்னு சாப்பிடறத பாக்குறோம். அவங்க வீடு எடுத்து போடும் போது பாத்தீங்கன்னா அத்தனை பேர் அங்க இவங்களுக்கு முன்னாடி இருக்கிறாங்க. நம்ம ஜெர்மன் அந்த ட்ரக்ஸுக்கு, ஆல்கஹாலிசம்க்கு அடிமைப்பட்டு போயிருக்கிற ஒரு காலத்துல இருக்கிறோம். வாலிப பிள்ளைங்க, their focus is to enjoy life. அப்படியாப்பட்ட ஒரு கட்டத்துல தான் நாம இருக்கிறோம். இன்னைக்கு அதை எடுத்து பாத்தீங்கன்னா லௌகீக கவலையினால, anxieties of life. இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தருடைய பிள்ளைங்க கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க? இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க கவலையோடு இருக்கிறீங்களா? What is your heart filled with? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், when you have Jesus in your life, அவர் சொன்னார், I will give you my peace. உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். God, if you have God in you, you cannot have anxieties ஓட இருக்க வாழ முடியாது. அப்போ உங்க இருதயத்துல ஒண்ணு இயேசு இருக்கணும், இல்லைன்னா anxieties தான் இருக்கு. If you don't have Jesus, you will have anxiety. அப்போ இயேசு இருந்தா anxiety வராதா? வரும், வராதுன்னு சொல்லல, பட் வாசல் வரைக்கும் வந்துட்டு போயிரும். நேற்றைய தினத்துல கூட சொன்ன அந்த ஆங்ஸைட்டி வரும்போது, when you know you have God in you, தேவன் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார், தேவன் உங்களுக்குள்ள உலாவுகிறார், you are the temple of God ங்கற அந்த எண்ணம் வரும்போது, you will see the things of this world. இந்த கவலைக்குரிய காரியங்கள் வரும்போது, you will do one thing, you will pray. Do not be anxious about anything, but in prayer and supplication and thanksgiving let God know it. ஒண்ணுதான் செய்வோம். இந்த எல்லா கவலைகள் வரும்போது you will go to God, because you know only God can solve your problem. உங்க பிரச்சனையை தீர்க்கிறவர் தேவன் மாத்திரம்தான். you will go to God. and நல்லா தெரிஞ்சுக்கங்க, without God, தேவன் உங்களுக்கு உதவி செய்யாம யாரும் உதவி செய்ய முடியாது. if God doesn't send a person to help you, that person, no person will come to you. நீங்க லூக்கா 12ல பாத்தீங்கன்னா, அந்த எஜமானன் வருவதற்கு அவர் ரெடியா இருக்கிறாரா வர்றதுக்கு. அப்போ ஒரு சிலர் என்ன பண்றாராம், நீங்க 12ஆம் அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா 45ஆம் வசனத்துல, அந்த ஊழியக்காரனோ தன் எஜமான் வர நாள் செல்லும் என்று தனக்குள்ளே என் எஜமானன் வர நாள் செல்லும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு வேலைக்காரிகளையும் அடிக்கவும் புசித்து குடித்து வெறிக்கவும் தலைப்பட்டால், அவர் நினையாத நாளிலும் அறியாத நேரத்திலும் அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் கண்டித்து உண்மை இல்லாதவர்களோடு அவனுக்கு பங்கை நியமிப்பார். தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அல்லேலூயா. So where is your heart? வேதம் சொல்லுகிறது, மத்தேயுல வாசிச்சீங்கன்னா, உங்க பொக்கிஷம் எங்கேயோ அங்கதான் உங்க இருதயம் இருக்குமா. உங்க பொக்கிஷம் எங்க இருக்கிறது? What is your wealth? பொக்கிஷம் எதுவா இருக்கிறது? உலகத்தின் காரியமா, உலகத்தின் ஐஸ்வர்யமா? That one day it will go away. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் நல்லா தெரியும். இங்க பிள்ளைங்க படிக்க வருவாங்க, அந்த கன்னடா புக்ல ஒண்ணு நான் படித்த காரியத்தை பாத்தீங்கன்னா, அந்த புத்தகத்துல எழுதி இருக்கும். அந்த எழுதினவர் அதுல எழுதி இருக்கிறாரு, ஒரு ராஜா இந்த தேசத்தை ஆளலாம், அவனுடைய தேசத்தை ஆளலாம், அவன் நினைச்சதை செய்யலாம், அவன் எதை கட்ட வேண்டியதை கட்டலாம், எதை இடிக்க வேண்டியதாலும் அவன் இடிக்கலாம். அத்தனை அதிகாரமும் வல்லமையுள்ளவனாக ஒரு ராஜா இருக்கிறான். அவனுக்கு திடீரென்று அவனுக்கு மரணம் சம்பவித்த பிறகு என்ன நடக்குதான்? அவன் இவ்வளவு அதிகாரம் உடையவனா இருந்தான், இதெல்லாம் செய்தான், இதெல்லாம் இடித்தான், இதெல்லாம் கட்டினான், இந்த நன்மையெல்லாம் செய்தான், இந்த தீமையை செய்தான்னு ஒருத்தனும் பேச மாட்டானா. அது பேசுவாங்க, ஆனா என்ன பண்ணுவாங்களாம், அவன் செத்த மாத்திரத்துல அவனுடைய சரீரத்தை, அந்த பாடிய வீட்டுக்கு வெளியே கொண்டு வந்து வச்சிருவாங்களாம்.
அந்த அதை எழுதினவர் சொல்றாரு, மனுஷனுடைய முடிவு இப்படிதான் இருக்கும். நீ உயிரோடு இருக்கும்போது எதை வேணாலும் செய்யலாம். மரித்த பிறகு உன்னுடைய சடலம் கூட வீட்டுல இருக்காது, அது வீட்டுக்கு வெளியே கொண்டு வந்து வைக்கப்படும். எத்தனை உண்மை இல்லைங்களா அதுல எழுதப்பட்டது. அந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் அதுல எழுதப்பட்டிருக்கு நீ எப்படி இருக்கணும், சம்பாதனை எப்படி இருக்கணும், நீ எப்படி வாழணும், நீ தாழ்மையோடு இருக்கணும், நேர் வழியில சம்பாதிக்கணும், 4 பேருக்கு நீ பிரயோஜனம் உள்ளவனா இருக்கணும்னு சொல்லி எழுதப்பட்டு இருக்கும். When I studied, I compared. அப்போ பைபிள்ல இதெல்லாம் எழுதப்பட்டு இருக்கு. இதுல இருந்தா காப்பி பண்ணி அந்த மனுஷன் எழுதுனானோ எனக்கு தெரியாது. சோ நம்ம உலகத்துல இருக்கிறோம். How is your heart? நீதிமொழிகள்ல சொல்லும், இந்த இருதயத்தை the more you have keep to yourself, the things of this world will come and occupy it. நீங்க வைத்துக் கொள்ளுகிற வரைக்கும் இந்த உலகத்தின் காரியங்கள் வந்து அதை நிரப்ப ஆரம்பிக்கும். நீங்க ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா, பைபிள் சொல்ற நீதிமொழிகளை, என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. Hand over it to God. நீங்க ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவர் அதை பாதுகாப்பார், அதை வேலி அடைப்பார். He will never allow anything from outside to come and take its place. உள்ள வந்து குடியிருக்க விட மாட்டாரு. What you allow, நீங்க எதுக்கு இடம் கொடுக்கிறீங்களோ that will take its place. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்றாருங்க, எருசலேம் தேவாலயத்துக்குள்ள போகிறாரு. எருசலேம் ஆலயத்துக்குள்ள போகும்போது அவர் பார்த்து ஆச்சரியம் உண்டாகிறது. காரணம் என்னன்னா, அங்க இருக்கிற மக்கள் அதை தேவனை அறிந்தவர்கள் தான், யூத மக்கள் தான். வெளியில இருக்கிற யூதன் அல்லாதவனுக்கு தேவாலயத்துல என்ட்ரி கூட கிடையாது. யூத மார்க்கத்துக்கு வந்தவனுக்கு கூட அவன் ஆராதிக்கிறதுக்கு ஒரு ஸ்தலம் இருந்தது. அவன் வந்து டைரக்டா என்ன பண்ண முடியாது, எல்லா யூதர்களோடு வர முடியாது. அப்போ இந்த யூதர்கள் வியாபாரம் பண்ணுகிறவர்கள் என்ன பண்ணாங்க, அந்த ஆலயத்துல இந்த வரக்கூடிய புறஜாதிகளாக வரக்கூடியவர்கள் ஆராதிக்கிற ஸ்தலத்தை அவங்க ஆக்கிபை பண்ணி கொண்டாங்க. என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல டேபிள் போட்டான், சேர் போட்டான், மணி எக்ஸ்சேஞ்ச் பிசினஸ் பண்ணா, புறா வித்தான். இதெல்லாம் அங்கதான் நடக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்க்கிறாரு, என் வீடு எல்லா மக்களுக்கும் ஜெப வீடு என்று எழுதப்பட்டு இருக்கிறதே, அதை கல்லர் குகையாக்கி நீரே மாற்றி இருக்கிறீங்களே சொல்லி ஒரு கயிற்றினால் சாட்டை உண்டு பண்ணி எல்லாத்தையும் அடித்து துரத்தினார் என்று நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அப்ப யோசித்து பாருங்க, ஆண்டவருடைய ஆலயமா தான் இருக்கணும். நத்திங் கேன் கம் இன்சைட். பைபிள் சொல்லுது நமக்கு என்னன்னு, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16, 17, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19, 20ஆம் வசனம், 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16, 17, 18ஆம் வசனத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய வசனம் சொல்லும். 2 கொரிந்தியர் 6ல வாசிச்சீங்கன்னா, தேவன் சொன்னபடியே நீங்க யாரா இருக்கிறீங்க, ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட். உங்களுக்குள்ளதான் தேவன் வாசம் பண்ணுகிறார். நான் அவர்களுக்குள்ள வாசம் பண்ணி அவர்களுக்குள்ள உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன். தட் இஸ் த டிசைர் ஆஃப் காட். அப்போ அவர் உள்ள உலாவணும்னா, கல்லர் குகையா இருந்துச்சுன்னா அதில் உலாவ அவரால் முடியாது. அவர் எல்லாத்தையும் துரத்திட்டு தான் அவர் என்ன பண்றாருங்க, அங்க உட்கார்றாரு. அப்பதான் மக்கள் வராங்க, அவங்கள தேவன் இயேசு சுகமாக்குகிறதை நாம் பார்க்கலாம். You should know very carefully. Your body is the temple of the Holy Spirit என்று சொல்லுது. 1 கொரிந்தியர் 6:13 வாசிச்சீங்கன்னா, இந்த சரீரம் கர்த்தருக்குரியது, கர்த்தரும் இந்த சரீரத்துக்குரியவரா இருக்கிறார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ரோமர் 6ல வாசிச்சீங்கன்னா அங்க சொல்லும், your organs are the instrument of righteousness ன்னு எழுதப்பட்டு இருக்கும். உங்க சரீரத்தின் அவயங்கள் எப்படியா இருக்கிறதா, அது நீதியின் ஆயுதங்களாக இருக்கப்பட்டு இருக்கிறது. அந்த நீதியின் ஆயுதங்கள்ல ஒன்று உங்க இருதயமா இருக்கிறது. அதனாலதான் ப்ராவர்ப்ஸ்ல பாத்தீங்கன்னா, என் மகனே உன் இருதயத்தை தா, give me a heart.
அதே நீதிமொழிகளை சொல்லணும், இருதயம் எப்படி இருக்கிறதோ நீ அப்படிதான் இருப்ப. The way your heart is, so you will be. அப்ப அந்த இருதயம் எதனால் நிரப்பப்பட்டு இருக்கிறது? God says, I want to fill that heart. என்னுடைய பிரசன்னத்தினால் அந்த இருதயம் நிரம்பி இருக்கணும், என்னுடைய மகிமையினால் அந்த இருதயம் நிரம்பி இருக்கணும். கர்த்தர் விரும்புறாரு. Hallelujah. If God wants to, if you want God to fill you, ஒரு காரியத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க, கர்த்தர் உங்களை நிரப்ப வாஞ்சை உள்ளவரா இருக்கிறார். அவர் வைராக்கிய வாஞ்சை உள்ள ஆவியானவரா இருக்கிறார் என்று நமக்கு யாக்கோபு 4ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டு இருக்கும். Amen. Our God is full of zeal. நீங்க உபாகமல வாசிச்சீங்கன்னா அதுல சொல்லும், நம்முடைய ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா? He is a jealous God ன்னு எழுதப்பட்டு இருக்கிறது. He is a possessive God ன்னு எழுதப்பட்டு இருக்கிறது. He is possessive of you. உங்களை மேல அவர் பொசசிவா இருக்க விரும்புகிறார். God doesn't want to use this. உங்க சரீரம் அந்நிய காரியங்களுக்கு பயன்படுத்த கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். God wants to show himself to the world through his presence. அவருடைய பிரசன்னத்தினால் உங்களை நிரப்பி, அவருடைய மகிமையினால் உங்களை நிரப்பி இந்த உலகத்துக்கு இயேசுவை காட்டுவதற்காக கர்த்தர் விரும்புகிறார். அப்ப இந்த இருதயம் எப்படி இருக்கணுங்க? கல்லர் குகையா இருக்க கூடாது. This should be a place where God will show himself to dwell in you. நான் அவர்களுக்குள்ள வாசம் பண்ணி அவர்களுக்குள்ள உலாவ வேண்டும். That is the desire of God. நீங்க உலகத்தின் கவலையோடு உலகத்தின் காரியத்தோடு ஒட்டி போனீங்கன்னா it's very difficult for God to use you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணாரே, என்ன சொல்லி இருக்கிறாரு? நீங்க இத குறிச்சு அதை குறிச்சு கவலைப்படாதீங்க, அது உலகம் கவலைப்படும். God knows உனக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியும். உனக்கு ஹீலிங் வேணுமா அவருக்கு தெரியும், உனக்கு பலன் வேணுமா அவருக்கு தெரியும், உனக்கு சத்துவம் வேணுமா அவருக்கு தெரியும். He is willing to give it to you. எப்ப கொடுப்பாரு? அவரை தேடும் போது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் எழுதி இருக்கிறாரு. So God cannot lie. அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுப்புத்திரனும் அல்ல என்று என்னாகமத்துல நாம் வாசிக்கிறோம். ஆமென். மல்கியால வாசிக்கும் போது கர்த்தர் அவர் மாறாதவர் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. எபிரேயர் 13 எழுதி இருக்கிற நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவர் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகள் ஒருபோதும் ஒழியாது என்று அவர் சொல்லி இருக்கிறார். So how is your heart? எதனால நிரம்பி இருக்கிறது? Are you filled with the presence of God? உன் இருதயம் தேவ இயேசுவால நிரம்பி இருக்கிறதா? கொலோசியர் 1:27 சொல்லுகிறது, கிறிஸ்து மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே இந்த ரகசியம். Is Christ living in you? Has Christ made an indwelling in you? எதனால நிரம்பி இருக்கிறீங்க? நீங்க உலகத்தின் கவலையினால நீங்க நிரம்பி இருப்பீங்கன்னா you will pray for the things of this world. நீங்க ஜெபத்துக்கு போனாலும் உங்க மைண்ட் ஃபுல்லா அது மேலதான், ஆண்டவரே இதை கொடுங்க அதை கொடுங்க. இன்னைக்கு எத்தனை கர்த்தருடைய பிள்ளைங்க ஆண்டவருக்கு வைராக்கியமா இருக்கிறவங்க, அவங்க கூட அவங்க என்ன எதை எதிர்பார்க்கிறாங்க? தாங்க பிள்ளைங்க இதை படிக்கணும் அதை படிக்கணும், இப்படி ஆகணும், டாக்டர் ஆகணும், அப்படி ஆகணும், பெரியவர்கள் ஆகணும், இப்படிதான் நினைத்து கொண்டு இருக்கிறாங்க. They don't go to God in prayer asking God, ஆண்டவரே என் பிள்ளைக்கு நீங்க என்ன சித்த வச்சிருக்கிறீங்க, என் பிள்ளை எதை படிக்கணும், ஆண்டவரே என் பிள்ளை எப்படி போகணும், Lord give me the advice, எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, நான் உனக்கு போதிப்பேன் சொன்னீங்களே, எனக்கு போதிங்க ஆண்டவரே, so that I can teach my children how to walk and how to live. உங்க இருதயம் ஃப்ரீயா இருந்தாங்க you can hear God's voice. உங்க இருதயம் உலகத்தோடும் உலகத்தின் காரியத்திலும் நிரம்பி இருக்குமானால் you cannot hear the still small voice of God. தேவன் சத்தமிட்டு பேசுகிறவர் அல்ல, மென்மையாய் பேசுகிறவர். ஹalleluya. யோசித்து பாருங்க, எலியா நீங்க வாசிச்சீங்கன்னா 1 ராஜாக்கள் புத்தகத்துல வாசிக்கும் போது அந்த 19ஆம் அதிகாரத்துல எசபேலுக்கு பயந்து ஓடுகிறான், செத்து போகணும்னு நினைக்கிறான்.
உடனே அந்த இடத்திலேயே ஆண்டவர் அவனுக்கு தைரியத்தை படுத்தி அவருடைய வார்த்தை சொல்லி இருக்கலாம். எலியா மனசுக்குள் இருதயத்துக்குள் அத்தனை ஒரு குழப்பத்துல இருக்கிறான். நான் செத்து போயிருவேன் நினைத்து கொண்டு இருக்கிறான். ஆண்டவர் உடனே அவனுக்கு என்ன பண்ணல, அவருடைய சித்தத்தை சொல்லல, மாறாக அவனுக்கு அந்த நேரத்துல சோர்ந்து போயிருக்கிறான்னு சொல்லி அவனுக்கு வேண்டிய ஆகாரத்தை, சரீர பலப்படுத்துவதற்கு ஆகாரத்தை கொடுத்து, பிறகு ஆண்டவர் சொல்லுவாரு, தேவ தூதனானவர் சொல்லுவாரு, இப்ப நீ புறப்பட்டு போ, கர்த்தர் உனக்காக காத்து இருக்கிறார். வேதம் சொல்லு, 40 நாட்கள் இரவும் அந்த ஆகாரத்தினால பலன் கொண்டு 40 நாள் இரவும் பகலும் நடந்து எங்க போனானா, ஓரே பர்வதம் மட்டும் போனானா. அங்க தேவன் அவனோட பேசுகிறாரு. எப்படி பேசினார்? மெல்லிய சத்தத்தோட அவனை பேசினார். பேசி சொன்னாரு, அப்பா நீ ஏன் வந்த? அவனுடைய ஆண்டவர் நீங்க இந்த தீர்க்கதரிசியுடைய காரியத்தை பாருங்க, எலியாவுடைய காரியத்தை பாருங்க. அவன் சொல்றான், ஆண்டவரே நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், அது உன்னுடைய கணிப்பு, உன்னுடைய எண்ணம். 7000 பேர் பாகாலுக்கு முன்பாக 7000 பேர் முடங்காத கால்கள் உடையவர்கள் இதே தேசத்துல இருக்கிறாங்க. டோன்ட் எவர் திங்க் ஒன்லி யூ ஆர் தேர். பட் அவங்கள நான் கூப்பிடல, உன்னை கூப்பிட்டு இருக்கிறேன். பிகாஸ் உன்னை கொண்டு என் வேலை நடக்கணும். இட்ஸ் டைம். அவனோட பேசுகிறாரு. இடி முழக்கம் வருகிறது, பூமி அதிர்ச்சி உண்டாகிறது, நெருப்பு வரு, அதுல இல்ல. மெல்லிய சத்தம், அப்படியே காற்று, மெல்லிய காற்று அந்த மாத்திரத்துல எலியாவுக்கு தெரியுங்க, கர்த்தர் இருக்கிறார். It took 40 days for him to die. அவனுக்குள்ள இருக்கிற எல்லா குழப்பமான காரியங்களை வெளியேற்றுவதற்காக அவன் இருதய தேவனுடைய சத்தத்துக்கு ஆயத்தமானது 40 நாள் ஆச்சுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆசை, ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்கணும். அந்த ஊழியக்கார் பேசும்போது, இந்த ஊழியக்கார் பேசும்போது அவங்க சொன்னாங்களே தேவன் பேசினார், எனக்கு அது வேணும், விரும்புறீங்க. ஆனா அதற்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள் அல்ல. செய்தி கேட்ட மாத்திரம் வெளியே வந்து மறுபடியும் அதே கவலை. அங்க இருக்கிறவங்களோட பேசும்போது அதே கவலை, இது நடக்கல, அது நடந்தது, இப்படி அது. Why don't you trust on God? எரேமியா தீர்க்கதரிசி சொல்றான், எந்த இருதயத்தை பார்த்து மகா கேடு உள்ளதும் திருக்குது உள்ளது என்று சொன்னா, பாவம் நிறைந்த இருதயம். எல்லா இருதயமும் கிடையாது, பாவம் எந்த இருதயத்துல நிரம்பி இருக்கிறதோ, God cannot speak to him. ஏன்னா அவன் இருதயம் கடினப்பட்டு இருக்கிறது. அவன் இருதயம் தனக்குத்தானே யோசிக்கிற காரியமா இருக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேர் என்ன செய்வேன் யோசித்து கொண்டு இருக்கிறீங்க. Why don't you lift your hands and say, ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு தெரியாது. ஆண்டவரே நான் ரொம்ப கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறேன், என்ன உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், என்ன நடத்துங்க ஆண்டவரே. தாங்க ஆண்டவரே, என் கரத்தை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், என்ன நடத்துங்க ஆண்டவரே. பயம் வருது, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எனக்கு பயப்படுகிற சூழ்நிலை வந்து இருக்கிறது. தாவீது சொன்னது போல சொல்லுங்க, நான் பயப்படுகிற நாளில் கர்த்தரை நம்புவேன். God is still active. God is still seated on the throne. God wants, தேவன் எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். ஆனா ஒரு இருதயம் கடினப்பட்டு இருந்ததுன்னா, அந்த கடினப்பட்ட இருதயத்துக்கு தேவன் பேசுகிறது புரியாது. இங்கதான் சொல்றாரு, உங்கள் இருதயம் பெரும் திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைனாலும் பாரம் அடையாத இருக்கணும். ஏனால் நீங்க நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். Prepare your heart for God. God is on the way. இயேசு வரப்போகிறார். அவர் வர்றது நிச்சயம்தான். ஆனா அந்த அவருடைய வருகை வருவதற்கு முன்பாக you have a life to live on this earth. உங்க மரணமோ அவருடைய வருகையோ எப்போது யாருக்குமே தெரியாது. Nobody knows when you are going to die, and nobody knows when Jesus is going to come back. Till then you have a life on this earth. இந்த பூமியில ஆண்டவர் உங்களை வாழ வச்சிருக்கிறாரு, ஒரு குடும்பத்தோட வாழ வச்சிருக்கிறாரு.
Hallelujah. ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார், வருமானத்தை கொடுத்திருக்கிறார். He has given you a family, he has given you a church. இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எதுக்கு கொடுத்திருக்கிறாருங்க? To live a life that God wants you to live. இன்னைக்கு நிறைய வசனங்கள் இருக்குது, நமக்கு தெரியும். But why we don't understand? ஏன்னா ஒரே ஒரு காரியம், இந்த இருதயம் ஃப்ரீயா இருக்கணும். இந்த இருதயம் பாரப்பட்டு இருக்க கூடாது. பாருங்க, எபிரேயர் 3ஆம் அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னா 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்துல, ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபம் மூட்டினது போதும் சோதனை நாளில் நடந்தது போலவும் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாருங்கள். 12ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, சகோதரரே, ஜீவன் உள்ள தேவனை விட்டு விலகுகிறதுக்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கை ஆயிருங்கள். Your heart is very important to God. ஏன் இங்க எழுதப்பட்டு இருக்கிறது? வனாந்தரத்துல நடந்தது ஏன் இங்க இப்ப எபிரேய நிருபத்துல எழுதப்பட்டு இருக்குதுன்னா, அன்னைக்கு வனாந்தரத்துல வந்து people walking, ஆண்டவர் திரும்ப திரும்ப பேசினார். அவங்க கண்களுக்கு முன்னாடி மேக ஸ்தம்பம் இருந்தது, அக்கினி ஸ்தம்பம் இருந்தது, காலையில எழுந்த மாத்திரத்துல மண்ணா இருந்தது. இதெல்லாம் அவங்க கண்களுக்கு முன்னாடி இருந்தது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிவந்த சமுத்திரம் பிளந்து பார்த்தாங்க. பார்வோனும் அவன் சேனையும் சிவந்த சமுத்திரத்தை செத்து போனதை பார்த்தாங்க. இதெல்லாம் பார்த்து கூட when God was speaking to them, they were worried about உலகத்தின் காரியம். அவங்க எது மேல கவனம் இருந்தது? ஐயோ, எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு இந்த மண்ணாவை தவிர வேற ஒண்ணு இல்லையே. God always gives his children the best. எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களுக்கு சிறந்ததை தான் கொடுப்பார். செகண்ட் பெஸ்ட் எல்லாம் கர்த்தர் நமக்கு வச்சுல தெரியுமா? நாம தான் கணிக்கிறதுல அந்த மாதிரி கணிக்கிறோம். But God gives us the best. அன்னைக்கு மண்ணாதான் அவங்களுக்கு பெஸ்ட். அந்த மண்ணா சாப்பிட்டா அவங்களுக்கு சிக்னஸ் இல்லாம இருக்கும், வியாதி இல்லாம இருக்கும், பலவீனம் இல்லாம இருக்கும். நான் இந்த தொடர்ந்து இந்த பிரயாணத்தை பண்ணுவதற்கு அவங்க கால்களுக்கு பலன் எல்லாமே இருக்கும். பைபிள் சொல்லுது, அந்த மண்ணாவை சாப்பிட்டுதான் அவங்க கால்கள் வீங்காம இருந்ததாம். அவங்கள ஒருவனும் பலவீனமா இருந்தது இல்லையா? இந்த பிசிக்கல் ஆண்டவர் கொடுத்தார், பரலோகத்துல இருந்து மண்ணாவை கொடுத்தார். பட் தீஸ் பீப்புள் murmured for that. எங்களுக்கு வெஜ் இந்த சாப்பிட்டு சாப்பிட்டு எங்க பார் அடிக்குது, எங்க நாக்கு செத்து போச்சு. அவங்க இருதயத்துல they went back to Egypt. நாங்க எகிப்துல இருக்கும் போது இதெல்லாம் இருந்தது, இங்க இல்ல. இந்த மன்னா they insulted God. Hallelujah. They were worried. அவங்களுக்கு என்ன தெரியுமா? நான் சாப்பிடணும், லௌகீக இந்த பெரு திண்டி. தேவன் காடைகள் அனுப்பினாரு. அத்தனை வெறி அவங்க. ஆண்டவர் சொன்னார், ரத்தத்தை புசிக்க கூடாதுன்னு சொன்னாரு. இந்த மனுஷன் என்ன பண்ணாங்க? அவங்க போனாங்க, பிடிச்சு அங்கே கடிச்சு தின்ன ஆரம்பிச்சான், ரத்தத்தை உறுத்த ஆரம்பிச்சான். தேவனுடைய கோபம் வந்தது. பல ஆயிரம் பேர் செத்து போனாங்க. அவங்க இருதயத்துல இளைப்பை அனுப்பினாராம். God needs your heart. Your inner man. அவர் வந்து முழுசா குடி இருக்கணும்னு விரும்புறாரு. முழுசா அந்த இடத்தை ஆக்கிரமித்து கொள்ளணும்னு விரும்புகிறாரு. God is not joking. He's serious. எல்லாருக்கும் தெரியும், நீ பயங்கரமான காரியங்கள் நடக்க போகிறது. இன்னைக்கு அங்கங்கே பாக்குறோம், பூமி அதிர்ச்சி நடக்குது. வெனிசுலால நடந்தது, 1 லட்சத்துக்கு மேல இறந்து போனாங்களாம். யோசிச்சு பாருங்க, கடந்த நாட்கள்ல இந்த மிடில் ஈஸ்ட்ல ஒரு பெரிய யுத்தம் நடந்தது. பல ஆயிரம் பேர் மறிச்சு போனாங்க. தீமை எங்க பார்த்தாலும் தீமை இருக்குது. டெரரிஸ்டுடைய தீமையான காரியங்கள் அதிகமா இருக்கிறது. மனுஷனுக்கு மனுஷன் விரோதமா, ஜாதிகளுக்கு விரோதமா ஜாதி. இன்னைக்கு ஜாதியை குறிச்சு பெருசுமா பேசுறான், மதத்தை குறிச்சு பேசுறான்.
Hallelujah. We are எங்க போகிறோம்? ஒரு பெரிய அழிவுக்கு நேராக போய் கொண்டு இருக்கிறோம். அதெல்லாம் பார்க்கிறோம், அதெல்லாம் கேட்கிறோம், கொஞ்ச நேரத்துக்கு பயம் வருகிறது. அப்புறம் we live our own life. நான் இருந்தா போதும், நான் நல்ல அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பட் காட் இஸ் அவர் துக்கத்தோட இருக்கிறாரு. என் பிள்ளைங்க ஏன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நான் அவர்களை பேர் சொல்லி அழைத்து இருக்கிறேன், என்னுடைய சொல்லி இருக்கிறேன், அவங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறேன். இந்த மண்ணான சரீரம், மண்ணுக்கு போகிற இந்த சரீரத்தை என்னுடைய ஆலயமாய் நான் மாற்றி வைத்திருக்கிறேனே, அவர்களுக்குள் உலாவி நான் வாசம் பண்ணி என்னுடைய மகிமை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தணும் நினைச்சிருக்கிறேனே. why not they understand me? இந்த இருதயத்துல என்ன இருக்கு தெரியுமா? யாக்கோபு சொல்லுவாரு, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகைன்னு. You love the world so much and you are becoming an enemy to God. You are a person தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்தணும்னு விரும்புறாரு. தேவனால் எடுத்து பயன்படுத்த பாத்திரம் எல்லாம் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, they gave themselves to God. They made their hearts pure to God. நீங்க நிறைய பேர் அப்படித்தான் யோசிச்சு பாருங்க. தாவீதுடைய வாழ்க்கை கவனிச்சு பாருங்க. தாவீது ஒரு விபச்சார பாவத்துல விழுந்துடுறான். பெத்செபாலோட அந்த தீவன் நடக்குது, புள்ள பறக்குது, புள்ள செத்து போகிறான். அவன் என்ன பண்ணான்? எல்லாம் பண்ணான், ஜெபம் பண்ணான், எல்லாம் பண்ணான். பட் அவனுடைய இருதயம் எப்படி இருந்துச்சுங்க? he was not worried. தேவனை துக்கப்படுத்தின, தேவனுக்கு விரோதமா பாவம் செய்த உணர்வற்றவனாக அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். இன்னைக்கு நாம அப்படிதான் இருக்கிறோம். ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிற வரைக்கும் அவனுக்கு புரியல. தீர்க்கதரிசி வந்து சொன்ன பிறகுதான் அவன் உடைக்கப்படுகிறான். அப்பதான் அவன் ஜெபம் பண்றான், உண்மையான ஜெபம். என்ன ஜெபம் பண்றான்? ஆண்டவரே, உங்க என் பாவத்தை பார்க்க கூடாது ஆண்டவரே, பார்க்காதீங்க பாவத்தை, நான் பாவம் பண்ணிட்டேன், இரக்கம் செய்யுங்க. உங்களுடைய சமூகத்தை விட்டு என்ன தள்ளாதீங்க, உங்க பரிசுத்த ஆவி. இட் மீன்ஸ், நல்லா கவனிங்க, have the unction of the Holy Spirit. He was living a எப்போதும் போலதான் வாழ்ந்து கொண்டிருந்தான். He never had the conviction in him. சுத்த இருதயத்தை எனக்கு சிருஷ்டிங்க, நிலைவரமான ஆவி என் உள்ளத்துல புதுப்பிங்க, உங்க சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் அது பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும். He understood. அவனுடைய இருதயம் இந்த லௌகீக கவலையினால நிரம்பி இருந்ததுனால he missed God. புதிய ஏற்பாடுல பார்க்கிறோம், யூதாஸ் காரியம் அந்த பணத்தின் மேல ஆசை வந்தது, லௌகீக காரியம், கவலை, கரோசிங், அது மேல ஆசை வந்தது. So he missed Jesus. He missed the eternal plan of Jesus. இயேசுவை காட்டி கொடுத்தான். அந்த அளவுக்கு அவன் பாவத்துல ஊறி போனா, அந்த கடைசி பஸ்காவில சேட்டன் அது வரைக்கும் வெளியேறி அவனை இன்ஸ்டிகேட் பண்ணா, அதுக்கப்புறம் he take abode in Judas. எவ்வளவு ஒரு துக்ககரமான காரியம். அதை படிக்கும் போது எத்தனை பேருக்கு வேதனை உண்டாகுது. நீங்க அநேகர் அப்படிதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நீங்க நினையாத நேரத்துல மனுஷகுமாரன் இயேசு வரப்போகிறாரு. ஏன் முதலாவது வரப்போறாரு? முதலாவது அவருடைய பிள்ளைகளுக்காக தான் வரப்போறாரு. ஏன் வரப்போறாரு? கிரியை தக்க பலனை கொடுக்க வரப்போகிறாரு. உலகத்துல இருக்கிற இயேசு வெறுத்தவங்களுக்கெல்லாம் வெள்ள சிங்காசனம் என்ற ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. அங்க கேள்வி எல்லாம் கேட்க மாட்டாங்க. அங்க முன்னாடி வந்தவங்களுக்கு இதுதான் இதுதான் சொல்லி அவங்களுக்கு they will be put into lake of fire. நமக்கோ we have to answer Jesus.
பவுல் எழுதுவார் பாருங்க 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல. நமக்கு 17ஆம் வசனம் ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போன எல்லாம் புதிதாயின. 9ஆம் வசனத்துல பாருங்க, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல. ஹல்லேலூயா. பவுல் அந்த 5ஆம் அதிகாரம் முழுக்க ஒரு நாள்ல இந்த சரீரத்தை விட்டு நாம போக போறோம்னு எழுதுறாரு. ஆனால் அந்த 9ஆம் வசனத்துல அவர் சொல்லுவார், அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிருமா போனாலும் அவருக்கு பிரியமானவர்களா இருக்க நாடுகிறோம். பவுல் சொல்றாரு, whether I live whether or die, அது வரைக்கும் I want to live a pleasing life to God. சொல்ல ஏனென்றால், ஏன் அவருக்கு பிரியமா இருக்கணுமா? ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். பவுல் எழுதுறார் பாருங்க, ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். பவுல் தொடர்ந்து எழுது, ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கது இன்னதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம். நமக்கு புத்தி சொல்றாரு என்ன? தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமா இருக்கிறோம், உங்கள் மனசாட்சியும் வெளியரங்கமா இருக்கிறோம் என்று நம்புகிறோம். பவுல் சொல்றாரு, நாங்க தேவனுக்கு மாத்திரம் இல்ல, உங்களுக்கு முன்பாகவும் we are open, we are not covetous. See, when you are filled with God, நீங்க தேவனால் நிரப்பப்பட்டு இருப்பீங்கன்னா, பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டு இருப்பீங்கன்னா, you will be with தேவனுக்கும் மனுஷனுக்கு முன்பாக ஒரே போல இருப்பீங்க. உங்க தேவனுக்கிட்ட அந்த அப்ரிசியேஷன் வரும், மனுஷனுக்கிட்ட அந்த அப்ரிசியேஷன் வரும். நீங்க எந்த வேஷமும் போட வேண்டியதில்லை. there is no need for you to shout or do anything, just you have Jesus. இயேசுவால நிரப்பப்படுவீங்கன்னா. அவர் சொல்றாரு, இதனால் நாங்கள் உங்களுக்கு முன்பாக எங்களை மறுபடியும் மெச்சிக்கொள்ளாமல் இருதயத்தில் அல்ல வெளி வேஷத்தில் மேன்மை பாராட்டுகளுக்கு எதிரே எங்களை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டும்படிக்கு ஏது உண்டா இருக்கிறோம். நீங்க பார்த்து சொல்லணும். இங்கிலீஷ்ல சொல்றார், for since then we know what it is to fear the Lord, we try to persuade others we are is plain to God. நாங்க யாரா இருக்கிறோம்? தேவனுக்கு வெளிச்சமா இருக்கிறது. அப்போ எவ்ரிதிங் எங்க வருதுன்னா, to your heart, இருதயத்துக்கு தான் வருது. ஏன்னா இந்த இருதயம் ஒருத்தருக்கும் தெரியாது. இந்த மனசுல இருதயத்துல நினைக்கிறது உங்களுக்கு தான் தெரியும், தேவனுக்கு தெரியும். நீங்க தேவன் ஜெபத்துல கூட இருந்துட்டு you can be in a prayer and yet your mind can wander to உலகம் எங்கு சுத்தி வரலாம். நீங்க ஜெபத்துல ஆலயத்துக்குள்ள இருந்து கர்த்தர் ஆராதித்து கொண்டு இருக்கும் போதே நான் இதை செய்தேன், அதை செய்தேன், அதை விட்டேன், இதை விட்டேன் யோசித்து கொண்டு இருக்கலாம். God knows your heart. ஏன் இது இவ்வளவு இருக்கணும்? இனி சம்பவிக்க போகிறவைகளுக்கெல்லாம் நீங்க பல தீமையான காரியங்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. You cannot escape. வர இந்த தீமைகளை இயேசு சகித்தார், சந்திச்சார். He endured cross. உலகத்துல உண்டான காரியம். ஆதி அப்போஸ்தலர்கள் எல்லாம் ரத்த சாட்சிகளாக மரித்தாங்க. உண்டான காரியம்.
அவர் சொல்ல, இனி சம்பவிக்க போகிறவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி எங்க நிக்கணுங்க? மனுஷனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு. அப்போ அவருக்கு முன்னாடி நிக்கணும்னா இட்ஸ் நாட் சும்மா ஏதோ நினைக்கிறபடி நினைக்கிறீங்க சொல்றது. மனுஷகுமாரனுக்கு முன்பாக நாம தப்பிக்க, இந்த உலகத்துல தப்பிச்சு மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. There is only one way Jesus has taught us, to pray always. To pray always. எப்போதும் ஜெபம் பண்ணுங்க. இங்க பைபிள் சொல்லுது எப்பொழுதும் ஜெபம் பண்ணி. Be always on the watch and pray. எப்பயோ ஒரு நாள் இல்ல, ஆல்வேஸ். யோசித்து பாருங்க, when you come together எதை குறிச்சு பேசுறீங்க? இந்த அன்பு ரட்சகரை குறிச்சு பேசுறீங்களா, இல்ல உலகத்தின் காரியங்களை குறிச்சு பேசுறீங்களா? வாட் இஸ் இன் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் சொல்றோம். ஆமென். ஹல்லேலூயா. சபைக்குள்ள இருந்து என்ன பேசுறீங்க? ஜெபத்துல இருந்து என்ன, ஜெப கூட்டம் முடிஞ்ச பிறகு என்ன பேசுறீங்க? யூ கண்டினியூ டு ஸ்பீக் அபவுட் காட். அவருடைய மகிமையும் அவருடைய வல்லமையும் அவருடைய கிருபைகளையும் குறித்து பேசுவீங்களா, இல்ல இந்த உலகத்தின் காரியங்கள் அழிந்து? See, we are so much engulfed with the things of this world. இயேசு எதை நீ சிந்திக்க கூடாதுன்னு சொல்றாரு, அதை தான் அதிகமா சிந்திப்போம், அதை தான் யோசிப்போம். ஏன்னா பைபிள் சொல்லுது இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ள இருக்கிறதா. So the devil will try எல்லா மீன்ஸும் யூஸ் பண்ணி நீங்களும் நானும் தொடர்ந்து ஆண்டவருடைய பிரசன்னத்துல இருக்கக்கூடாது, தேவனுடைய மகிமையில இருக்கக்கூடாதுன்னு அவன் முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறான். ஏன்? He knows உங்களை தேவனுடைய வழியிலிருந்து அவன் டைவர்ட் பண்ணிட்டான்னா உங்களை என்ன வேணாலும் செய்ய முடியும். அவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போகணும், இருளின் ராஜ்யத்துக்கு கொண்டு போகணும். நிறைய பேர் நினைக்கிறாங்க ஹல்லேலூயா எப்படி இருந்தாலும் நம்ம பரலோகத்துக்கு போயிரோன்னு. ஆனா ஒரு காரியத்தை நாம மறந்து விடுகிறோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல பாருங்க, என்னுடைய வசனம் சொல்ல, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தை இனி வரும் உலகத்தின் பலனையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஏழாம் வசனத்துல, எப்படி எனில் தன் மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவருக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முட்செடிகளையும் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதுக்கு ஏதுமாயிருந்து சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவு. இதெல்லாம் பைபிள்ல தாங்க எழுதப்பட்டு இருக்கிறது. You don't want to hear இந்த செய்திகள் எல்லாம் நம்ம கேட்க ரெடி இல்லை.
But God wants to preach. God wants to tell you how serious he is you. ஏன் இந்த சத்தை நான் இப்பயும் சொல்றேன், it was not premeditated, pre-planned இந்த மெசேஜ் எல்லாம். God is concerned. உங்களை குறிச்சு அதிக கரிசனை உள்ளவரா இருக்கிறார். நீங்க உங்களை குறிச்சு நினைக்கும் போது அற்பமா நினைக்கலாம். எனக்கு இந்த தகுதி இல்லை, எனக்கு அந்த தகுதி இல்லை, நீங்க நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்ற தகுதிப்படுத்துகிறவர் தேவன் தான். பவுல் எழுதுவார், நாங்க எங்களாகில் ஏதாகிலும் செய்ய முடியுமோ என்று எங்களால் ஒன்றும் ஆகாதுன்னு தெரியும். எங்க தகுதி தேவனால் உண்டா. தகுதிப்படுத்துகிறவர் கர்த்தர். He can use anyone, those who surrender their heart to God. இருதயத்தை தேவனுக்கு சமர்ப்பிக்கிறவர்களை தேவன் எடுத்து பயன்படுத்த முடியும். தேவன் அது வேறு இதயமா மாற்ற முடியும். அவருடைய ஆவினால நிரப்ப முடியும். எசேக்கியேல் 36 சொன்னபடி அந்த கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுக்க முடியும். புதிய ஆவியை கொடுக்க முடியும். வசனத்துக்கு நடுங்குகிற இருதயத்தை கொடுக்க முடியும். மறுபடியும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த முடியும். பட் யூ நீட் டு கம் டு காட். வில்லிங்கோட, விருப்பத்தோட வரணும். கட்டாயம் எல்லாம் வரும். ஒரு விருப்பம் வேணும். நீங்க எத்தனை உண்மையா, the thing is that we use அநேக வார்த்தைகளை பயன்படுத்துறோம் நம்ம ஜெபத்துல. எத்தனை பேர் கதறுவீங்க, ஆண்டவரே do something in my life. இன்னைக்கு அநேகருக்கு என்ன ஜெபம் பண்ணணும்னு தெரியாம ஏதோ ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். You need to cry to God. ஆண்டவரே, my God, ஏதாகிலும் செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கதறணும், my God, என்னை புதுப்பிங்க ஆண்டவரே, என்னை உருவாக்குங்க ஆண்டவரே. One thing I know, தேவனுடைய சித்தம், I am not preaching these things. ஏன்னா God is, you are very important to God. நீங்க தேவனுக்கு அதிமுக்கியமானவர்கள். God wants to do extraordinary things. உங்களை கொண்டு மகிமையான பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி கொண்டிருக்கிறார். அது கேற்றபடி செய்வதற்கு he wants people who can say yes Lord, yes to God and no to the world. யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு மரியாள் இயேசு தேவதூதனை பார்த்து அவர் சொல்லி இருப்பானா, உன்னுடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுதான் அவன் சொல்லாம இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? That one word changes your life. மரியாள் கிட்ட அந்த வார்த்தை புறப்பட்டு வந்து ஏதோ உதட்ட அளவுல it came from her heart. அவ பயந்தது உண்மை, கேள்வி கேட்டது உண்மை. பட் when she knew God had a plan, அவருடைய வாழ்க்கையில தேவன் ஒரு திட்டத்தையும் சித்தத்தையும் வைத்து இருக்கிறார் என்பதை மரியாள் அறிந்த போது அவள் ஏதோ தயங்கல. அவள் சொன்ன யாருக்கிட்டயோ போய் ஆலோசனை கேட்கல. she never ran to people and asked எப்படின்னு கேட்கல. மாறாக இருக்கிற இடத்துல இருந்து she opened her heart and said, ஆண்டவரே, என்னுடைய உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுது. I am the Lord's servant. I am the தேவனுடைய அடிமை. I am no one of God. இதை நான் யோசிக்கும் போது பயமாதான் இருக்கிறது. ஜனம் என்ன நினைப்பாங்கன்ற பயம்தான் இருக்குது, கேள்வி இருக்குது. ஆனாலும் நான் உமது அடிமை ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுது. May your word to me be fulfilled. அப்போ இன்னைக்கு கர்த்தர் எல்லாருக்கும் ஒரு வார்த்தை வச்சிருக்கிறாரு. எத்தனை பேரை கேட்பீங்க, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுது.
Don't dictate God to your உங்க பிளான் தேவனுக்கு டிக்டேட் பண்ணாதுங்க. Let God dictate his plans to you. இன்னைக்கு நம்ம அநேகருடைய ஜெபம் இதுதான் இருக்குது. ஆண்டவரே இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, அங்க போங்க, இங்க வாங்க, இதை கொடுங்க, அதை கொடுங்க. எத்தனை பேர் கேட்பீங்க, ஆண்டவரே உங்க வார்த்தையின்படி எனக்காக கடவுது. எத்தனை பேர் கேட்பீங்க, ஆண்டவரே நான் கேட்கறது பெருசு அல்ல, உங்க சித்தம் என் வாழ்க்கையில நடக்கட்டும் ஆண்டவரே. God is waiting to listen to you. ஏன் உங்களை நம்மால அவருக்கு சரியான உத்தரவு கொடுக்க இருக்குதுன்னா நம்முடைய இருதயம். The problem with us is our own heart. This heart doesn't allow us to go before God. தேவனுக்கு முன்பாக நிற்க நம்மை குற்ற உணர்வுள்ளவர்களா மாற்றி நிற்க வைக்கிறது. The heart thinks so much we forget God. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இதெல்லாம் இந்த சத்தத்தை கேட்கறீங்க. உங்க நேரத்தை, உங்க காலத்தை, உங்க இருதயத்தை ஒப்பு கொடுத்து பாருங்க. டோன்ட் ரன் ஹெல்டர் அண்ட் ஷெல்டர். இது முடிஞ்சவன அங்க போகணும், அது முடிஞ்சவன அங்க போகணும், அது முடிஞ்சவன அங்க போகணும். Then you become virtually tired. உங்க பாடியை அடுத்து ஆண்டவர் செய்ய நினைச்சது கூட செய்ய முடியாதபடி உங்க சரீரம் சோர்ந்து போகிறது. படுத்து தூங்கினா போதும் நினைக்கக்கூடிய எண்ணங்கள் வந்து விடுகிறது. காரணம் பிகாஸ் உங்க இருதயம் நினைக்கிறதெல்லாம் செய்றீங்க, ஓடுறீங்க, ஓடியாறீங்க, அங்க போறீங்க, இதை போறீங்க. யூ பிகம் டயர்ட். யூ டோன்ட் வெயிட் அப்பான் காட். நீங்க ஆண்டவர்கிட்ட கூப்பிடுறது இல்ல, ஜெபிக்கிறது இல்ல. யூ கீப் ரன்னிங் 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 ரன்னிங். ஆண்டவர் அப்படி ஓடிக்கொண்டு இருக்கிறவர்கள் அவர் பாத்திரவான்களா அவர் பயன்படுத்த முடியாது. those who wait upon God அவர்கள் தான் வேணும். ஆண்டவரே இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? தாவீது சொல்லுவான் சங்கீதத்துல, ஆண்டவரே என் இருதயம் உம்மை புகழ துதிக்க ஆயத்தமா இருக்கிறதா. ஆண்டவரே யோசிச்சு பாருங்க, உங்க இருதயம் எதனால் ஆயத்தமா இருக்கிறது? கவலையினால் ஆயத்தமா இருக்கிறதா? லௌகிக திண்டினால் ஆயத்தமா இருக்கிறதா? உலக சிநேகத்தினால் ஆயத்தமா இருக்கிறதா? இல்ல அவர் துதிப்பதற்காக உங்கள் இருதயம் ஆயத்தமா இருக்கிறதா? இஸ் your heart ready to worship God, praise God? காலையிலே அவன் இருதயம், தாவீது சொல்றான், என் இருதயம் துதிப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறது ஆண்டவரே. என் இருதயத்திலே படுக்கையில தியானிக்கிற ஆண்டவரே. ஏன் இதை சொல்றேன்? சில நேரத்தில் ஐ குவெஸ்டியன் மை செல்வ். ஒரு காரியம் தெரியும், someone you are very special to God. God wants to deal with you. உங்களை எடுத்து பயன்படுத்தணும்னு விரும்புறார் கர்த்தர். You are exclusively very much God needs you for his ministry, for his kingdom. நீங்க யாரோ இல்ல, கேட்பாரற்றவர்கள் அல்ல. நீங்க தேவனால் ரட்சிக்கப்பட்டவர்கள். மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க எப்பொழுதும் ஜெபித்து கொண்டிருங்க. Keep asking God. Keep asking God. அவரை கூப்பிட்டுட்டே இருங்க. இயேசு இயேசு இயேசுன்னு கூப்பிட்டுட்டே இருங்க. ஜெபிக்க தெரியலனாலும் இயேசுவேன்னு சொல்றதுக்கு ஒரு பெரிய இது தேவை கிடையாது. ஹல்லேலூயா.
I pray that God may open your hearts. இந்த நாள் ஆவியானவரை கொண்டு உங்க இருதயத்தை தேவன் திறப்பாராக, உங்க மனக்கண்களை திறப்பாராக. May God reveal his intimate plan. உங்களுக்கு தன்னுடைய இருதயத்தின் ஆழத்துல மறைத்து வைத்து இருக்கிற அந்த வெளிப்பாடை உங்களுக்கு கொடுப்பாராக. நீங்க எழுந்து பிரகாசிப்பீர்களாக, தேவனுடைய கரத்தின் கிரியைகளாக நீங்கள் செயல்படுவீர்களாக, தேவனுக்கு மகிமை கொண்டு வருகிறவர்களாக நீங்க இருப்பீர்களாக. May God bless you. God be with you. தொடர்ந்து நடத்துவாராக.